திருப்பதி கபிலதீர்த்தம் கோவில் சிவனடியார்களுக்கு அவசியம் தரிசிக்க வேண்டிய புனித திருத்தலம். திருப்பதி உலக புகழ் பெற்ற திருவேங்கடமுடையான் கோவில் கொண்ட திருமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த சிவ ஆலயம்தான் கபிலதீர்த்தம். இது திருப்பதியில் உள்ள மிக பழமையான சிவன் கோவில்களில் ஒன்று. இந்த கோவில் மட்டும்தான் திருமலையில் வெங்கடேஸ்வரர் கோவிலுக்கு அப்பால் தனித்துவமாக சிவபெருமானுக்கு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி சென்று திருமலையில் பெருமாளை தரிசிக்கும் முன்னர் இந்த சிவ ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது மிகப்பெரிய பாக்கியம் என்று நம்பப்படுகிறது. இந்த கபிலதீர்த்தம் கோவிலானது சேஷாசலம் மலைத்தொடரின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. கோவிலின் முக்கிய சிறப்பு இங்கு இயற்கையாக அமைந்துள்ள ஒரு பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சியாகும். இது மிகவும் புனிதமானதாக கருதப்படும் தீர்த்தங்களுள் ஒன்றாகும். திருப்பதி நகரிலிருந்து வெகு தூரமில்லை, வெறும் 1.5 மைல் தொலைவில் அமைந்துள்ள இந்த கோவில் பக்தர்களுக்கு எளிதாக சென்றடையக்கூடிய இடமாகவும் விளங்குகிறது. புராணக் கதைகளின்படி கபில முனிவர் இங்கே கடினமான தவம் இருந்து சிவபெருமானை தியானித்தார். கபில முனிவரின் பரமபக்தியால் சிவபெருமான் பார்வதியுடன் காட்சி தந்து அவரை ஆசீர்வதித்தார். இங்கு உள்ள சிவலிங்கம் தானாக உருவான சுயம்புலிங்கமாக கருதப்படுகிறது. இந்த சிவலிங்கத்தை முதலில் கபில முனிவர் வழிபட்டதாகவும் பின்னர் தேவர்கள் அதனை வழிபாடு செய்ய தொடங்கியதாகவும் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே இங்குள்ள சிவபெருமான் கபிலேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இங்கு இருக்கும் பிலம், அதாவது குகை வழியாக கபில முனிவர் பூமியில் தோன்றியதாகவும் இதை புஷ்கரணியில், அதாவது தீர்த்தத்தில் காணலாம் எனவும் கூறப்படுகிறது. கபில தீர்த்தம் ஓர் மிகப்பெரிய புனித தீர்த்தமாகவும் மதிப்புமிக்க சிவ திருத்தலமாகவும் கருதப்படுகிறது. கார்த்திகை மாத பௌர்ணமி நாளன்று 3 உலகங்களின் புனித தீர்த்தங்கள் இந்த கபில தீர்த்தத்தில் கலப்பதாகவும் ஐதீகம். இந்த நாளில் இங்கு புனித நீராடினால் அனைத்து பாவங்களும் நீங்கி முக்தி கிடைக்கும் என நம்பப்படுகிறது. இந்த கோவிலில் பல தெய்வங்களின் சந்நிதிகள் உள்ளன. அவற்றில் முக்கியமானவை கபிலேஸ்வரர், காமாட்சியம்மன், விநாயகர், முருகன், தட்சிணாமூர்த்தி, அகத்தியேஸ்வரர், ருக்மிணி, சத்யபாமா மற்றும் சமேத கிருஷ்ணர் ஆகியோர். கோவில் பிரகாரத்தில் நவக்கிரகங்கள், நாகராஜா சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. பக்தர்கள் இங்கு நேரடியாக வந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யலாம் என்பது கூடுதல் சிறப்பு. கபிலதீர்த்தம் கோவிலில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பிப்ரவரி மாதம் 9 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் சிவபெருமான் ஒவ்வொரு நாளும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த பெரும் விழாவின் போது கோவில் முழுவதும் மலர் அலங்காரம் மற்றும் வண்ண விளக்குகளால் ஒளிகிறது. மகா சிவராத்திரி, கார்த்திகை தீபம், விநாயகர் சதுர்த்தி, ஆடி கிருத்திகை போன்ற முக்கியமான விழாக்களும் இந்த கோவிலில் நடைபெறுகின்றன. திருப்பதியில் இருந்து 1.5 மைல் தொலைவில் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு அலிகிரி பாத யாத்திரை வழியில் செல்லலாம். திருப்பதி நகரிலிருந்து எளிதாக பேருந்துகள் மற்றும் 3 சக்கர வாகன ஆட்டோக்கள் மூலமும் சென்றடையலாம். கோவில் சுற்றுப்புறம் மிகவும் அமைதியாகவும் புனிதமான சூழலிலும் அமைந்துள்ளது. இதனால் பக்தர்கள் ஆன்மீக பரவசத்துடன் இறை வழிபாட்டில் ஈடுபடலாம். திருப்பதிக்கு செல்லும் ஒவ்வொரு அடியார்களும் பக்த கோடிகளும் கபிலதீர்த்தம் கோவிலுக்கு வருதல் மிக புனிதமானதாக கருதப்படுகிறது. இங்கு வழிபடுவது என்பது அனைத்து பாவங்களும் நீங்கி சிவபெருமான் அருள் பெறுவதாக நம்பப்படுகிறது. நீர்வீழ்ச்சி, கோவில், தீர்த்தம் அனைத்தும் இணைந்த புனித தலமாக இது விளங்குகிறது. திருப்பதியில் வெங்கடேஸ்வரரை தரிசிக்க வரும் பக்தர்கள் முதலில் கபிலேஸ்வரரை தரிசித்தால் அதிகமான பாக்கியம் பெறுவார்கள். திருப்பதியில் சிவபெருமானின் அதிபதியாய் விளங்கும் கபில தீர்த்தம் புனிதமான சிவஸ்தலங்களில் ஒன்று. திருப்பதி செல்லும் போதெல்லாம் இந்த கோவிலை தவறாமல் தரிசித்து அன்பும் அருளும் இறை பாக்கியமும் பெறுங்கள்.